ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அதிகமாக விஷுவல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் மூவி தான். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனிமேஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் கிளிக் தி லைக் பட்டன். ஸோ ஒரு 2018 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் ரிலீஸ் ஆன சைனீஸ் மூவி தான். இட்ஸ் டோட்டலி ஒரு அனிமேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்லேயே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அமேசிங்கான ஃபேண்டசி சீன்ஸ் ப்ளஸ் இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டைம் ரிலீஸ் ஆன ஒரு காட்ஸ் ரிலேட்டடான மித்தாலஜிக்கல் மூவி தான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், நிசா. இதோட செகண்ட் பார்ட் நிசா டூ. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் 2025 பயங்கரமாக ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. டோட்டலாக அந்த டாப் 5 பிளாக் பஸ்டர்ஸ் வரும்ல அனிமேஷன் கேட்டகரியில். ஸோ அதுலேயுமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது ஆகஸ்ட் மந்த்து தான் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில தேட்டர்ஸில் ரீரிலீஸ் கூட பண்ணியிருந்தாங்க அகைன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபேண்டசி மூவி. ஸோ அதனால் நிறைய ஃபேண்டசி ரிலேட்டடான சீன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது காட்ஸ் ரிலேட்டடான ஸ்டோரி. ஓகேவா? மூவியோட மெயின் கான்செப்ட்லேயும் 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்திங்கன்னா வாட்டர், இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா ஃபயர் தான் நிசா மெயின் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான டைப், எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்ருப்பான். ஃபன்னான ஒரு கேரக்டர். ஒரு டைமில் யாருமே அவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற வில்லேஜை விட்டு விலகி போயிடுவான். அப்போ அந்த இடத்துல நியூவாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஒரு மான்ஸ்டரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு நியூவாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். அவன் தான் பார்த்திங்கன்னா இவனோட எனிமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர். ஆக்சுவலாக இவங்க எனிமியாக தான் இருக்க சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும் இவங்க 2 பேரையுமே. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்லேயே இவங்க ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸோட சன். ஸோ அவனுக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்கும். இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரெசிவான சீன்ஸ் இருக்கும். அனிமேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும். அதே டைம் நிறைய ஃபன்னான சீன்ஸும் இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னான டைப், எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். கிளைமேக்ஸில் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஃபைட் நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்புறம் வில்லனாக மாறுற மாதிரி. கிளைமேக்ஸில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனும் இருக்கும் 2 பேருமே. இப்போ அந்த ட்ராகனோட சன் பார்த்திங்கன்னா, ட்ராகன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு வாட்டர் அந்த மாதிரி. அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான பிளேஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் ட்ராகன்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வில்லேஜில் தான் பார்த்திங்கன்னா நிசா அப்படிங்கிற கேரக்டர் இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவன் பிடிக்காது. பிகாஸ் ஒரு டைமே நிசா பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே, அவன் ஊருக்குள்ளே வந்தாலே அந்த இடத்த விட்டு எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. Also he was a king, son of the king, but still people getting angry when he came there. The type of attitude he did this. Also have இன்னும் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அவனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் கூட ஃபார்ம் ஆக முடியும். அதாவது மனிதன் மாதிரி இன்னொரு உருவத்தில் கூட அவனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அந்த மாதிரியும் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவனை திட்டுறாங்க. இவனை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. அவனுக்குமே கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவனுக்கும் ஃப்ரெண்டு வேணும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவனை பார்த்து தூரமாக ஓடும்போது இந்த மாதிரி தான் யோசிக்கிறான். அதே வேளையில் அந்த நிசா அப்படிங்கிற அவனை பார்த்து யாராவது நீ ஒரு மான்ஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வந்துடும். யார் என்னன்னு பார்க்காம பயங்கரமாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி சொல்லி விலைக்கு போகிறதுனால நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், இல்லை அந்த இடத்த விட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவான். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ், ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இன்னொரு வில்லேஜ் அந்த மாதிரி. அந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில குரூப் ஆஃப் அதே வில்லேஜில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீன் ஆக்சுவலாக.
அப்போது அங்கே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வரும், கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் மான்ஸ்டர் மாதிரி. அதால் வாட்டர் ஃபார்முக்கு மாற முடியும். அது பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ இவன் இருக்கிற அந்த வில்லேஜுக்கும் ஒரு நாளைக்கு அந்த மான்ஸ்டர் வரும். யாரையாவது சேவ் பண்ணால் தான் நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிறாங்க. பிகாஸ் மான்ஸ்டரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருப்பான். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் பயங்கர ஃபன்னாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு கூட இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சேம் கான்செப்ட், அமேசிங் ஒரு அனிமேஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அனிமேஷன் மூவியோட ரிவ்யூ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Because it was not like a normal movie. Totally it was an animation movie, okay? Everyone know how many audience are there to watch interesting to animation movies. அவ்வளோதான், போச்சு போங்க. அழகாக ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி முடியாதுன்னு தோணுது. பாருங்கள் காய்ஸ், இவ்வளோ சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ நானுமே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் டார்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெளிச்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காதுன்னு தோணுது. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நீஸா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியை பற்றி ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதோட பார்ட் 2. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் 1க்கான ஸ்டோரி மட்டும்தான். ஸோ அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகாஸ் அதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 காட்ஸ் இருப்பாங்க. அந்த காட்ஸுக்கு ஒரு சுப்ரீம் காட் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை கொடுப்பாரு. அதுலேருந்து 2 காட்ஸ் கடவுள்கள் மாதிரி பிறப்பாங்க. அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஃபயர், இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர், லைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபயர் தான் பார்த்திங்கன்னா மெயின் ஹீரோ நீஸா. இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸோட சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராகன் மாதிரியோட சன். இந்த மாதிரி ஒரு மூவி தான். ஸோ நீஸாவுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ஃபயராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும், ஃபயர் பவர். அவன் பார்த்திங்கன்னா சாதாரண ஹியூமன்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டுருப்பான் ஒரு சின்ன வில்லேஜில். அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிங், அந்த நாட்டோட கிங். இன்னொரு பக்கம் அந்த ட்ராகன் வாரியர், ட்ராகனோட சன். அந்த ட்ராகனுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கும்.